இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோக்களை பார்க்க நம்ம தமிழ் வீடியோஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை டச் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷன் வரும், அதை அழுத்திக்கோங்க. அப்போதான் நாம போற புது புது வீடியோக்கள் உங்களுக்கு வந்து கொண்டே இருக்கும். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி பாடகி ஜானகி அம்மா அவர்களுடைய ஆன்மா சாந்தி அடையணும் அப்படின்ட்டு நினைக்கிறவங்க இந்த வீடியோவுக்கு மறக்காம ஒரு லைக் கொடுத்துக்கோங்க. சரி, வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்ட்டு கேட்டிங்கன்னா, ஜானகி அம்மா அவர்கள் மறைந்து 3 நாட்கள் கழித்து தற்போது அவங்களுடைய மரணம் தொடர்பாக திடுக்கிடும் தகவல்கள் வெளியாகி இருக்கின்றது. மிக மிக முக்கியமாக அவங்க கடைசி கட்டத்தில் எங்கே இருந்தாங்க, அதாவது எங்கே தங்கி இருந்தாங்க, அவங்களுக்கு எப்போ என்ன நடந்தது, உண்மையாகவே அவங்களுடைய இறப்புக்கு என்ன காரணம் அப்படின்ட்டு பல உண்மைகளை இந்த வீடியோவில் தெளிவாக துல்லியமாக பார்க்க போகிறோம். கடைசி வர பார்த்தீங்கன்னா எல்லாமே உங்களுக்கு புரியும். சரி, வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். ஜானகி அம்மா இவங்களுக்கு அறிமுகமே தேவையில்லை. 1938 ஆந்திர மாநிலம் குண்டூர் மாவட்டத்தில் பாப்பட்லா அப்படின்ற ஒரு ஊரில் பிறந்தவங்க தான் ஜானகி அம்மா. இசையின் மீது ஆர்வம் கொண்ட காரணத்தினால தான் இசைத்துறையை தேர்ந்தெடுத்தாங்க. 1956 விதியின் விளையாட்டு அப்படின்ற ஒரு தமிழ் திரைப்படத்தின் மூலமாக பாடல் பாடியதன் மூலமாக தமிழ் திரையுலகிற்கு அறிமுகமானாங்க. அதன் பிறகு ஏகப்பட்ட சாதனைகள் செய்திருக்காங்க. 60 ஆண்டுகளுக்கு மேலாக அவங்க பாடாத பாடல்களே கிடையாது. சினிமா பாடல்கள் இருந்து சுவாமி பாடல்கள் வரை ஏகப்பட்ட பாடல்களை பாடி ரசிகர்களின் மனதில் நீங்காத இடத்தை பிடித்திருக்காங்க. சரி, இப்படியாப்பட்ட ஜானகி அம்மா அவர்களுக்கு என்னதான் நடந்தது, ஏன் இறந்தாங்க அப்படின்ட்டு கேட்டிங்கன்னா, தன்னுடைய 88வது வயதில் அவங்க தற்போது காலமாகி இருக்காங்க. இதற்கு முன்னாடி அவங்களுடைய வாழ்க்கையில் பல சோகமான சம்பவங்கள் நடந்தேறி இருக்கின்றது. குறிப்பாக சொல்ல வேண்டுமென்றால் 1958 வி ராம் பிரசாத் அப்படின்றவரை காதலித்து திருமணம் செய்து கொண்டாங்க. இந்த ராம் பிரசாத் யார்னா, இசைக்குழுவில் இசை வாத்தியங்களை வாசிப்பவராம். இவரை தான் காதலித்து திருமணம் செய்து கொண்டாங்க. 1958 திருமணம் நடந்தது. 1960 பார்த்தீங்கன்னா இந்த தம்பதிகளுக்கு முரளிகிருஷ்ணா அப்படின்ற ஒரு மகன் பிறக்கிறாரு. ஒரே ஒரு மகன் அப்படின்றதுனால ரொம்ப ஆசையாக பாசமாக வளர்த்து வந்திருக்காங்க. சரி, அதுக்குள்ளாரெல்லாம் நம்ம போக வேண்டிய அவசியம் இல்லை. அதன் பிறகு ஒரு கட்டத்தில் பார்த்தீங்கன்னா அந்த மகன் முரளிகிருஷ்ணா அவர்களுக்கு திருமணம் நடக்குது, விவாகரத்து நடக்குது. கடைசியாக 2026 ஜனவரி 22 உடல்நலக் குறைவு காரணமாக, அது மட்டும் இல்லாமல் தவறான பழக்கம், மது பழக்கம் இருந்ததாக சொல்லப்படுது. அதன் காரணமாக இறந்துட்டார். மகன் ஒரு பக்கம் இறந்துட்டார். இன்னொரு பக்கம் 1997 தன்னுடைய கணவரை மாரடைப்பால் இழந்துட்டாங்க ஜானகி அம்மா. அப்போதில் இருந்தே பார்த்தீங்கன்னா தனிமை அவங்களை வாட்டி வதைத்தது. ஒரு கட்டத்தில் கணவரும் போயிட்டாரு, இன்னொரு கட்டத்தில் மகனுக்கு திருமணமாகி விவாகரத்தும் ஆகிடுச்சு. இதன் காரணமாக என்ன பண்ணுறது அப்படின்ட்டு தெரியாமல், அதாவது தனிப்பட்ட வாழ்க்கையில் மிக பெரும் மன உளைச்சலில் தான் இருந்தாங்க அப்படின்றது இதன் மூலமாக நல்லாவே தெரிய வருது. கணவனை இழந்த போதே பெரும் சோகத்தில் இருந்தாங்களாம். அதன் பிறகு மகனுக்கு விவாகரத்து ஆன போது மிக பெரும் சோகத்துக்கே போயிருக்காங்க. அதன் பின்பு மகனும் இறந்துட்டாரு அப்படின்ற ஒரு செய்தி அவங்களை பெரும் அளவில் வாட்டியிருக்கின்றது. மகன் இறந்து கிட்டத்தட்ட 4-5 மாதங்களுக்கு பிறகு உடனேயே பார்த்தீங்கன்னா தற்போது ஜானகி அம்மாவும் இறந்திருக்காங்க. இந்த 3-4 மாதங்களில் பல சம்பவங்கள் அவங்களுடைய வாழ்க்கையில் நடந்திருக்கின்றது. மகனுக்கு விவாகரத்து ஆனதிலிருந்தே மருமகள் வீட்டுக்கெல்லாம் போகிறது கிடையாது, மகன் வீட்டில் தான் இருந்திருக்கிறாரு. மகனும் ஜானகியும் 2 பேர் தான் பார்த்தீங்கன்னா சென்னையில் இருக்கக்கூடிய வீட்டிலேயே வாழ்ந்து வந்திருக்காங்க. அதன் பிறகு பார்த்தீங்கன்னா மகன் இறந்த பிறகு எங்கே போகிறது என்ன செய்கிறதுன்னு தெரியாமல் மைசூருக்கு சென்றிருக்காங்க. மைசூரில் மருமகளுடன் சென்று வாழ்ந்திருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. ஆனால் அங்கே தான் மிக பெரும் ட்விஸ்ட்டு. அங்கே போனதில் இருந்தும் அவங்கள அந்த தனிமை விடவே இல்லை. மிக பெரும் அளவில் சோகத்திலையும் மன உளைச்சலையும் இருந்திருக்காங்க. மகனே போயிட்டான், என்னை கூப்பிட்டுன்னு போயிருக்கலாமே முன்னாடி அப்படின்ற மாதிரி தினம் தினம் சொல்லி
அதையே சொல்லி மன உளைச்சலுக்கு ஆளாகி இருக்காங்க. இதன் காரணமாக அடிக்கடி உடல்நல குறைவும் ஏற்பட்டிருக்கின்றது. ஒரு பக்கம் வயது மூப்பு காரணமாக பிரச்சனை அப்படின்னா, இன்னொரு பக்கம் கணவர் மற்றும் மகனை இழந்துட்டோமே அப்படின்ற ஒரு வருத்தம் அவங்களுக்குள்ளார தினம் தினம் அவங்கள நோகடித்து கொண்டே இருந்திருக்கின்றது. இதன் காரணமாக மருத்துவமனைக்கு சென்று வருவது, உடல் உறுப்புகள் பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றாக செயலிழப்பு, வயது முதிர்வின் காரணமாக அதனால் அவங்களால எழுந்து நடக்க முடியாத ஒரு நிலை கூட ஒரு கட்டத்தில் வந்திருக்கின்றது. பொது நிகழ்ச்சிகளில் பங்கேற்பதையும் முழுமையாக தவிர்த்துட்டாங்க. பாடல் பாடுவதையும் தவிர்த்துட்டாங்க. கடைசியாக 2017ஆம் ஆண்டு ஒரு மலையாள படத்தில் மட்டும் கல்பனகள் அப்படின்ற ஒரு படத்தில் பாடல் பாடியிருந்தாங்க. 10 ஆண்டுகளுக்கு மேலாக எந்த ஒரு பாடலையும் அவங்க பாடலை அப்படின்றது குறிப்பிட வேண்டிய விஷயம். இந்த நிலையில் அவங்க மறைந்து 3 நாட்களுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா பல உண்மைகள் வெளியாகி இருக்கின்றது. அவங்க ஜூலை மாதம் 11ஆம் தேதி இறந்தாங்க. ஜூலை மாதம் 11ஆம் தேதி மதியம் அவங்களுக்கு என்ன நடந்ததுன்னா, வீட்டில் இருந்தபோது உடல்நலக்குறைவு அதிகமாகி இருக்கின்றது. அதாவது அவங்க பேசக்கூடிய நிலையில கூட அந்த நேரத்தில் இல்லை. அவங்களுடைய அந்த உடல்நிலையை பார்த்து மருத்துவமனைக்கு அழைத்து சென்று இருக்காங்க. அங்கே கிட்டத்தட்ட 6-7 மணி நேரத்திற்கு மேலாக தீவிர சிகிச்சை கொடுக்கப்பட்டு இருக்கின்றது. மதியம் 12:30 மணிக்கு மருத்துவமனையில் அனுமதித்திருக்காங்க. அவங்க இருந்த இடத்துக்கு அருகில் இருக்கக்கூடிய அப்பல்லோ மருத்துவமனையில் சேர்த்திருக்காங்க. அங்கே தீவிர சிகிச்சை அளித்துமே பார்த்தீங்கன்னா உடல் உறுப்புகள் செயலிழப்பு காரணமாக அடுத்தடுத்து அவங்களுக்கு தொடர்ந்து 2-3 முறை மாரடைப்பு அடுத்தடுத்து வந்தது. அதன் காரணமாகத்தான் அவங்க இறந்துட்டாங்க அப்படின்ற மாதிரி தற்போது மருத்துவர்கள் தெளிவுபடுத்தி இருக்காங்க. அவங்களுடைய இந்த மறைவுக்கு பார்த்தீங்கன்னா இன்னொரு முக்கியமான காரணம், எவ்வளவு பணம் இருக்குது, எவ்வளவு புகழ் இருக்குது, இவ்வளவு இருந்தும் மகனை பறி கொடுத்துட்டுமே, கணவரை இழந்துட்டுமே, இனி நாம் என்ன செய்ய போகிறோம், நாம் வாழ்ந்து என்ன பிரயோஜனம் அப்படின்ற மாதிரியான ஒரு எண்ணம் கூட அவங்களுடைய மனதில் ஓடிக்கொண்டிருந்ததா அதை நெருங்கிய வட்டாரத்தில் இருந்தவர்களை தற்போது வெளிப்படுத்தி இருக்காங்க. அவங்களுடைய ஆழ் மனதை அந்த 2 பேரினுடைய மரணமும் பெரிய அளவில் பாதித்திருக்கின்றது. குறிப்பாக சொல்லணும்னா, கணவரை இழந்த துக்கம் ஒரு பக்கம் இருக்கும்போது மகனை இழந்துட்டுமே, நமக்கு முன்னாடியே மகன் இறந்துட்டாரு அப்படின்ற ஒரு வேதனை மட்டும் அவங்களுடைய ஆழ் மனதில் அப்படியே அதிகமாக பதிந்து விட்டது. அதை மாற்ற யாராலும் முடியலை, மாற்றுவதற்கும் சரியான ஆள் இல்லை. அதாவது ஜானகி அம்மா அவர்களுடன் நெருங்கி பழக, அவங்களுடைய மனதை புரிந்து கொள்ள நெருக்கமான நெருங்கிய வட்டாரம் உறவினரோ அல்லது இரத்த சொந்தமோ அப்படின்ட்டு யாருமே இல்லை. அதனால தான் இவங்களுக்கு இப்படி ஒரு நிலைமை அப்படின்ற ஒரு அதிர்ச்சியான தகவலுமே அவங்க மறைந்து 3 நாட்களுக்கு பிறகு தற்போது வெளியாகி இருக்கின்றது. பல ஆயிரம் கோடி சொத்துக்கள் இருந்தாலும் ஆறுதல் சொல்ல ஆள் இல்லைன்னா நாம அனாதை தான் அப்படின்றதற்கு உதாரணம் தான் ஜானகி அம்மா அவர்களுடைய மரணம் அப்படின்ட்டு சொன்னால் அது மிகையாகாது.